ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பாருங்கள். ஒரு இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக, அப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2, ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் 2த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி குருமாவும் பூரியும் தான். பூரி போட்டு எடுத்துக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம்.